தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, த்ரிஷா அவர்கள் அரசியலில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் பல இடங்களில் பல பேரால் பேசப்பட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா அவர்கள் சிஎம் விஜய் அவர்களுடைய தோழி மாதிரி எல்லா இடங்களுக்கும் அவங்க வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்காங்க. பல நிகழ்ச்சிகள் போகிறது வர்றது, அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட பல கிசுகிசுகளும் பரவி கொண்டு தான் இருக்குது. இந்த காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, த்ரிஷா அவர்கள் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அதுவும் பரவலாக பேசப்பட்டு இருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவோட பழைய இன்டர்வியூ, அதாவது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி த்ரிஷா அவர்கள் ஒரு கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு ஆகணும் ஆசை அப்படின்னு கேட்டப்போ, த்ரிஷா அவர்கள் வந்து நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சிஎம் அப்படின்னு கேட்டப்போ த்ரிஷா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் ஆகக்கூடாதா, த்ரிஷா வந்து நான் சிஎம் ஆகிறது எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வீடியோவை எடுத்து இப்போ போட்டு வந்து த்ரிஷா அவர்கள் பழைய வீடியோவில் சிஎம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட எய்ம் வந்து கண்டிப்பாக வந்து அதை நோக்கிய பயணமாக தான் இருக்கும். கண்டிப்பாக தாவைக்காக அவங்க இணைஞ்சு பயணிப்பாங்க அப்படின்னு பரவலாக பேசப்படுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா தொண்டர்களிடையே, தாவைக்க தொண்டர்களிடையே வந்து இந்த நியூஸ் பரவ ஆரம்பிச்சு அவங்களோட ஏற்றுகிற மனப்பான்மைக்கு போயிட்டாங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. த்ரிஷா அவர்கள் எங்கே போனாலும் சரி அவங்களுக்கான ஆதரவு வந்து தாவைக்க தொண்டர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. த்ரிஷா அவர்கள் பொது நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, ஒரு படம் சம்மந்தப்பட்ட விழாக்கு போனாலும் சரி, அங்கே வந்து தாவைக்க தொண்டர்கள் அவங்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாவைக்க தொண்டர்களையும் வந்து கொஞ்சமாக வந்து மைண்ட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. த்ரிஷா அவர்கள் தாவைக்கில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றம் உண்டாகிட்டு வருது. த்ரிஷா அவர்களும் கண்டிப்பாக வந்து ஆட்சி, இப்போ வர தாவைக்க ஆட்சி அமைச்சிருச்சு. ஸோ இனி வரும் தேர்தலில் கட்சியில் இணைஞ்சு அவங்க பயணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பையும் வந்து மக்களிடையே மற்றும் நெட்டில் பேசுகிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் மாதிரி எல்லாம் பரவிட்டு இருக்கு. இப்போ திருச்சி கிழக்கு தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. திருச்சி கிழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் ஜெயிச்சு இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடம் இப்போ காலியாக ஆயிடுச்சு அப்படின்னு அறிவிக்கப்பட்டுருச்சு. ஸோ திருச்சி கிழக்கில் த்ரிஷா போட்டிடுவாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குரிய. ஏன்னா த்ரிஷாவுக்கு வந்து இது கரெக்டான என்ட்ரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. த்ரிஷா அவர்களை திருச்சி கிழக்கில் நிற்க வச்சு அவங்களை எம்எல்ஏ ஆக்கி அவங்கள வந்து சட்டசபைக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது தாவே நல்ல ஆதரவு இருக்கிறதுனால, பெரும்பான்மையை பிடிச்சி ஆட்சியில் இருக்கிறதுனால த்ரிஷா அவர்கள் நிற்க வச்சு அவங்களும் எம்எல்ஏ ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து போயிட்டுருக்கு. அதே சமயம் திருச்சி கிழக்கில் ஏற்கனவே தாவைக்கா நிர்வாகியாக இருந்தவர் வந்து போடலாங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. ஆனால் பார்க்குறப்போ எல்லோரும் பேசுகிறத பற்றி பார்க்குறப்போ த்ரிஷாவுக்கு வந்து திருச்சி கிழக்கில் கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் வந்து பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க மறுபடியும் கட்சிக்குள்ளே வர மாதிரியும் இணைஞ்சு செயல்பட போகிறதாகவும், ஃப்யூச்சரில் தேவைக்கால வந்து முக்கியமான பொறுப்பில் த்ரிஷா இருக்க போகிறதாகவும் வந்து அரசு புரசலாக வந்து நியூஸ் பரவிட்டுருக்கு. ஸோ அதோட முன்னெடுப்பாக திருச்சி கிழக்கில் த்ரிஷா வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் வருது. அப்படி இல்லைன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கட்சியில் வேறு ஏதாவது பொறுப்பில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பொறுப்புக்கு வந்து முன்னேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டுருக்கு. ஸோ வந்து நம்ம எதுவுமே கேரண்டியாக சொல்ல முடியாது என்ன நடக்கும் அப்படின்னு. இது முழுக்க சிஎம் விஜய் அவர்களை பொறுத்தும் தாவைக்கா கட்சி என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிற பொறுத்தான் இருக்குது. பட் ஆனால் த்ரிஷா அவர்கள் கண்டிப்பாக தாவைக்கில் இணைய போகிறாங்க, இணைஞ்சு பயணம் செய்ய போகிறாங்க, தேர்தலெலாம் போட்டியிட போகிறாங்கிறது நியூஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா தரப்புலேருந்து வந்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் மாதிரியே தான் பரவிட்டுருக்கு. ஸோ அதை வந்து எல்லாருக்கும் மனசில் போயிட்டு த்ரிஷா வரப்போகிறாங்க ஒரு எண்ணத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக த்ரிஷா அவர்கள் தாவைக்கால இணைஞ்சு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சூழ்நிலை சுச்சுவேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது த்ரிஷா அவர்கள் வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். சிஎம் சாருடைய செரமனி ஃபங்க்ஷனில் கூட த்ரிஷா அவர்கள் வந்து அட்டன் செஞ்சுருப்பாங்க. ரோலே அவங்களுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்தவொடனே எல்லா சைடும் பார்த்து கையசைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு டவுட்டை வந்து கிளப்பியிருக்கு. த்ரிஷா அவர்கள் அரசியல் வரதுக்கான முன்னெடுப்பாக சில விஷயங்கள் பண்ணுறாங்களோ அப்படின்னு எல்லோராலையும் கணிக்கப்படுது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃப்யூச்சரில் த்ரிஷா அவர்கள் வராங்களா, போட்டிடுறாங்களா, தேர்தல் நிற்கிறாங்களா, என்னென்ன பொறுப்புக்கு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், பார்ப்போம் எப்படி அரசியல் போக போகுதுன்னு
வருங்காலங்கள் பார்க்கும்போது இன்னும் நிறைய தேர்தல் இருக்குது. ஒவ்வொரு தேர்தல் எப்படி வந்து எல்லா கட்சிகளும் முடிவெடுக்க போகுதுங்கிறத வச்சு பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.